வணக்கம். நம்ம நிர்வாக சிந்தனையாளர்கள்ல போன வகுப்புல பார்த்ததனுடைய தொடர்ச்சி தொகுதி 4 இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இன்றைய வகுப்புல நிர்வாக சிந்தனையாளர்கள்ல நாம பார்க்க போற சிந்தனையாளர் ஆப்ரஹாம் மாஸ்லோ. மாஸ்லோவோடது பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஊக்குவிப்பு பத்தி நிறையவே பேசியிருப்பார். அதாவது உந்துதல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல மோட்டிவேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உந்துதல் கோட்பாடு நிர்வாக அமைப்பிற்கு தேவையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா தேவை. ஏன் அப்படின்னா, இங்கு பணிபுரியக்கூடியவங்க எல்லாருமே மனிதர்கள். மனிதர்களுக்கு முறையான ஊக்குவிப்பு இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்களால எந்த ஒரு வேலையையும் அதிகமான ஈடுபாடோட, முழு மனதோட அவங்களால செய்ய முடியாது. அப்ப அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் முழு மனதோட செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு முறையான ஊக்குவிப்பு அந்த இடத்துல வேணும். அது நிர்வாகத்திலயா இருக்கட்டும், வேற எந்த இடத்துலயா இருக்கட்டும், இல்ல குடும்ப அமைப்புகள்லயாக இருக்கட்டும், எங்கேயுமே அவங்களுக்கு முறையான ஊக்குவிப்பு அப்படிங்கிறது தேவை. அப்ப இந்த ஊக்குவிப்பு அப்படின்னு சொல்லும்போது, இது நிர்வாகத்தினுடைய செயல்பாட்டிற்கு ரொம்பவே தேவையான ஒரு முக்கியமான அம்சமாகும். மாஸ்லோவோட கான்செப்ட் படி அவர் நிர்வாக ஊக்குவிப்புக்கான அணுகுமுறைகள் ஒரு நிறுவனத்தின் மனித தேவைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, நீங்க ஊக்குவிக்கும் போதுதான் மனிதர்களுக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமான உறவு ஏற்படும். நம்ம இன்னொருத்தரை கேர் பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு மனசுலயும் ஏற்படும். அப்ப முறையான ஊக்குவிப்பு இல்லாத நிறுவனங்கள்ல பணியாளர்கள் செயல்பட மாட்டாங்களா? இல்ல அவங்க அவங்களுடைய பங்களிப்பு சிறப்பானதாக இருக்காதா? அப்படின்னு கேட்டோம்னா, அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். ஆனா, முழு மனதாக அந்த நிறுவனத்தினுடைய நோக்கத்தை எட்டுவதற்கு அதிகமான உத்வேகத்தோட அவங்களால செயல்படுறதுல சின்ன பின்னடைவு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். இப்ப மாஸ்லோவோட உந்துதல் கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அந்த நிறுவனத்தினுடைய இலக்கு அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு பணியாளர்களை முறையான வழியில் ஊக்குவித்தால் மட்டுமே பணியாளர்கள் அவங்களுக்கான இலக்கை அடைவதை நோக்கி பயணப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம். அதாவது நம்மளுடைய பர்சனல் நீட்ஸா இருக்கலாம். இல்ல ஒரு நிறுவனத்துல பணிபுரியும் போது அந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாட்டிற்கு தேவையான விஷயங்கள செய்றதுலயா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு படிநிலை அமைப்ப அவர் உருவாக்குறார். படிநிலை அமைப்புன்னு சொன்னோம்னா, ஹைரார்கிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. படிநிலை அமைப்புன்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, செகண்ட் ஸ்டேஜ் என்ன, தேர்ட் ஸ்டேஜ் என்ன, ஃபோர்த் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி, இவர் மொத்தம் 5 நிலைகளாக மனிதனுடைய வாழ்வியல்ல இல்ல அவங்கள ஊக்குவிப்பு செய்யறதுக்கான செயல்பாடுகள்ல அதனுடைய நிலைகளை 5 நிலைகளாக பிரிக்கிறார். இது ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு உந்துதல் சக்தியாக இருக்கு அப்படிங்கறது தான் இப்ப இதுல நம்ம பார்க்க போறோம். ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதன் அவர் ஒரு அமைப்புல வேலை பார்க்கும்போது, அங்க தான் ஒரு தனி மனிதன் மட்டும் கிடையாது. அந்த நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய ஒட்டுமொத்த பணியாளர்களின் ஒரு அம்சம். அப்போ அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து அவங்க பணிபுரியும் போது மட்டும்தான் அந்த நிறுவனத்தினுடைய இலக்கை அல்லது அந்த நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அந்த பணியாளர்களால் சேர்ந்து அடைய முடியும். இங்க படிநிலை அமைப்புல மனிதர்களினுடைய தேவைகளை நான் என்ன சொன்னேன், 5 நிலைகளாக அவர் பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. முதல் நிலை உடலியல் தேவைகள், 2வது பாதுகாப்பு தேவைகள், 3வது சமூக தேவைகள், 4வது மரியாதை தேவைகள், 5வது சுய உண்மை தேவைகள். இப்ப இந்த 5 நிலைகளை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இப்ப நமக்கு இத ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷனா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஒரு முக்கோண வடிவிலான அமைப்பாக இங்க நம்ம பார்க்கிறோம். அதுல கீழ் நிலையில இருக்கிறது அடிப்படை தேவைகள். நம்ம எப்பவுமே நம்மளுடைய அடிப்படை தேவைகளா பார்க்கிறது உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. இதுதான் நம்ம அடிப்படை தேவையா பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு அவனுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையும் போது மட்டுமே அவனால் அடுத்த நிலை முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கிறார். அதுதான் பிலோசாபிக்கல் நீட்ஸ். தனக்கு தேவையான சாப்பாடு, இருப்பதற்கு நல்ல இடம், உடுத்த உடை, தேவையான தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய முதல் நிலை பூர்த்தி அடைஞ்சிரும். அவங்க அதுல திருப்தி ஆயிடுவாங்க. அப்ப என்னுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் திருப்தி ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய நோக்கம் எதை நோக்கி போகும் அப்படின்னு சொன்னோம்னா, 2வது தேவையான பாதுகாப்பு தேவைகளை நோக்கி பயணப்படும்.
பாதுகாப்பு தேவைகள் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நான் இருக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொன்னா, இடிஞ்சு விழுகிற மாதிரியான ஒரு கூரை, இல்ல ஒரு சாக்கு பையில ஒரு வீடு அந்த மாதிரி இல்லாம, ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் நான் வாழணும். என்னோட வாழ்வியல்ல இருக்கிறது மட்டும் இல்லாமல், நான் பணிபுரியக்கூடிய இடங்களிலும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை எனக்கு வேணும். இந்த இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம் அப்டின்னா, நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது அப்டிங்கிற நம்பிக்கை, அங்க பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மனசுல வரணும். ஸோ, அப்ப அவங்களுக்கு வந்து சூழ்நிலை காரணமாகவோ, இல்ல அவங்களுடைய தேவைகள் அடிப்படையிலயோ எந்த விதமான அச்சுறுத்தும் தன்மையும் இல்லாம ஒரு நல்ல பாதுகாப்பான சூழ்நிலை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் 2வது தேவையான பாதுகாப்பு தேவை. 3வது தேவைன்னு சொல்லும்போது, அ மனுஷனுக்கு தேவையான சமூக தேவைகள். அதாவது மேன் இஸ் அ சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் ஒரு சமூக விலங்கு. நம்ம ஒரு தனி மனுஷனா மட்டுமே நம்ம வீட்லயோ, இந்த சமூக அமைப்பிலயோ நம்ம தனிமைப்படுத்திக் கொண்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ஒரு சாதாரண மனிதனாக நம்மளுடைய செயல்பாடுகள நம்மளால செய்ய முடியாது. ஸோ என்னைய கேர் பண்றதுக்கும், நான் கேர் பண்றதுக்கும் எனக்குன்னு சில உறவுகள் அந்த இடத்துல தேவைப்படுறாங்க. அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், கூட வேலை பார்க்குற வொர்க்கர்ஸா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு மத்தியில ஒரு நட்புறவு ரீதியிலான ஒரு உறவு முறை ஏற்படும்போது, மனுஷனுக்கு அ அ மனுஷனுக்கு வந்து நம்மள நேசிக்கிறதுக்கு இத்தன பேர் இருக்காங்க. என்னையும் மதிக்கிறதுக்கு, இல்ல என்ன நேசிக்கிறதுக்கு இத்தன பேர் இருக்காங்க அப்படின்போது, அப்ப அவங்களுடைய ஊக்கம் வந்து நமக்காக வாழல அப்படின்னாலும், நம்மளை நேசிப்பவர்களுக்காக நாம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது 3ஆம் நிலை. 4ஆம் நிலை வந்து எஸ்டீம் நீட்ஸ். அதாவது இப்ப எனக்கு அடிப்படை தேவை நிறைவேறிருச்சு. என்னுடைய பாதுகாப்பு தேவை நிறைவேறிருச்சு. என்னுடைய சமூக தேவை நிறைவேறுச்சு. ஸோ லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. போதும். என்னோட வாழ்க்கையில எனக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைச்சிருச்சு. ஆனா, ஒரு மனுஷன் அதோட தன்னுடைய தேவைகள நிப்பாட்டிக்கிறது கிடையாது. அடுத்த நிலையான மரியாதை நிலைக்கு ஆசைப்படுறாங்க. ஓகே. மரியாதை அப்படின்னு சொல்லும்போது, ஓகே என்கிட்ட காரு, பணம், காசு, பதவி எல்லாமே இருக்கு. ஸோ இத வந்து நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா, என்னைய மத்தவங்க மதிக்கிற மாதிரி, மத்தவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குற மாதிரி நான் நடந்துக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்து அவங்களுடைய இலக்காக இருக்கும். ஸோ அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டோம். அப்ப நம்ம அடுத்தவங்கள அட்ராக்ட் பண்ணணும். அடுத்தவங்க நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற சிந்தனையில அவங்க செயல்படும்போது, மத்தவங்களுக்கு நெறைய உதவி செய்வாங்க. யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள குடுக்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஸோ இந்த மாரிலாம் பண்ணும்போது, மக்கள் மத்தியில அல்லது ஒரு நிர்வாகத்தில் பணிபுரிய பணியாளர்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு நன்மதிப்பு ஏற்படும். ஒரு நல்ல பெயர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் எஸ்டீம் நீட்ஸ். 5ஆம் நிலை வந்து தன்னிலை உணர்தல். செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ். இது வந்து மேக்ஸிமம் எல்லாராலயும் ரீச் பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஏன் அப்டின்னா, இப்ப இந்த 4 நிலைகளினுடைய உச்சகட்டமான நிலை தான் தன்னிலை அறிதல். செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ். இப்ப எனக்கு வந்து மரியாதை கிடைக்குது. அடிப்படை தேவைகள் இருக்கு. சமூக அமைப்புல அந்தஸ்து இருக்கு. ஸ்டேட்டஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து, நான் ஒரு பெரிய மனிதன் அப்டிங்கிற ஒரு இமேஜ வந்து கிரியேட் பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்றோம். ஸோ இதுல வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்டின்னு சொன்னோம்னா, என்ன உண்மை நடக்குதோ அத அக்செப்ட் பண்றதுக்கான அக்செப்டன்ஸ் அவங்க கிட்ட இருக்கணும். இது இன்னைக்கு என்கிட்ட இருக்கு. ஓகே. அப்ப இது என்னுடையது. நாளைக்கு இல்ல அப்டின்னா, அதையும் ஏத்துக்கிறதுக்கான தன்மை அங்க அந்த நபர்கிட்ட, அந்த தனி மனிதர்கிட்ட இருக்கணும் அப்டின்னு சொல்றார். இப்ப இந்த 5 நிலைகளாக மனிதனுடைய தேவைகளை அவர் வகைப்படுத்துறாரு. இப்ப இந்த வகைப்படுத்துதலின் அடிப்படையில, ஒரு நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர், அவரை ஊக்குவிக்கிறதுக்கு அவருடைய மேலதிகாரியாக இருக்கலாம். இல்ல கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களாக இருக்கலாம். குடும்ப அமைப்பில் உள்ள உறுப்பினர்களாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணாங்க, ஊக்குவிச்சாங்க அப்டின்னா, அவங்களால எந்த இலக்கையும் அடைய முடியும் அப்டிங்கிறது தான் ஆ மாஸ்லோவுடைய கான்செப்ட். ஸோ, இப்ப இந்த தேவைகளினுடைய கோட்பாட்டின் படிநிலை செயல்பாடு தான் இப்ப நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ, இப்ப இந்த படிநிலை வந்து 5 நிலைகள்ல இருக்கு. ஸோ, முதல் தேவை வந்து அவங்களுடைய அடிப்படை தேவைகள், உடலியல் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு தனி நபரினுடைய தேவையாக இருக்கலாம், அல்லது அவர் சார்ந்த நிறுவனத்தினுடைய அடிப்படை தேவையாக கூட இருக்கலாம். 2வது பாதுகாப்பு தேவை.
சோ ஒரு தனி நபர் வந்து வாழ்க்கையில அவருடைய பங்கு, அவர் வேலை செய்யக்கூடிய இடம், இதுல எல்லாத்திலும் அவங்களுக்கு முறையான பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 3ஆம் நிலை வந்து சமூக தேவைகள். இப்ப இங்க ஏற்கனவே சொன்ன மாரி மனிதன் வந்து ஒரு சமூக விலங்காக கருதப்படுறான். அவங்களுக்கு வந்து சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களோட கண்டிப்பா ஒரு இணைப்பு அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறாங்க. 4ஆம் நிலை வந்து மரியாதை. ஸோ நம்மள எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நமக்கு முறையான அங்கீகாரம் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய விருப்பமாக இருக்கும். 5வது நிலை வந்து இது எல்லாத்தினுடைய உச்சகட்டம் தான் சுய உண்மைப்படுத்துதல், சுயநிலை அறிதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாஸ்லோவுடைய மோட்டிவேஷன் கான்செப்ட்ல அவர் இதுதான் சொல்றாரு. ஸோ அப்போ நீங்க ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களை முறையான வழியில் அல்லது சரியான வழியில் அவங்களுக்கு முறையான ஊக்குவிப்பு குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பணியினுடைய தன்மை முன்னேறும். ஸோ அப்ப அந்த பணியினுடைய நிலை முன்னேறும்போது, நிறுவனத்தினுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. உற்பத்தி திறன் அதிகரிச்சது அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய நிலை வந்து உயரும் அப்படிங்கிறத அவருடைய கான்செப்ட்டா சொல்றாரு. இப்ப இத தொடர்ந்து நம்ம 2வது பார்க்கிறது வந்து ரென்சஸ் லிக்கர்ட். இவர் வந்து தகவல் தொடர்பு அல்லது தொடர்பு நிலை பத்தி சொல்றாரு. தொடர்பு நிலை அப்படின்னு சொன்னோம்னா, அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய தொடர்பு நிலை தான் வந்து ரென்சஸ் லிக்கர்ட்டோடது. சோ ஒரு நிறுவனத்துல பல்வேறு நிலைகள்ல இருந்தும் வேற வேற இடங்களில் இருந்து உள்ள தனி நபர்கள் ஒரு இடத்துல ஒண்ணா சேர்ந்து பணிபுரியிறாங்க. சோ அப்ப ஒவ்வொருத்தருக்கு கிட்டயுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு தனி திறமைகள் இருக்கும். அவங்களுடைய தேவைகளும் வேற வேறையாக இருக்கும். அப்ப இது எல்லாம் ஒரே இடத்துல ஒண்ணா சேரும்போது, அவங்க என்ன செய்யணும்? அந்த அவங்களுடைய செயல்திறனை முறையான வழியில் எப்படி செயல்படுத்தணும்? அப்படிங்கிறது தான் இங்க தொடர்பு செல்வாக்கு அமைப்பு. இன்டராக்ஷன். அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய இன்டராக்ஷன்ஸ பத்தி தான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு தனி நபர் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஒரு குழுவோட சேரும்போது, குழுவாக இருக்கக்கூடிய பணியாளர்களோட சேரும்போது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல்களை தொடர்பு படுத்திக் கொண்டால் மட்டுமே, ஒருத்தரினுடைய திறமை என்ன அப்படின்னு இன்னொருத்தருக்கு தெரிய வரும். அப்ப என்ன பத்தி என் கூட வேலை செய்யக்கூடிய அல்லது என்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தெரியல அப்படின்னா, என்கிட்ட இருந்து என்ன வேலை வாங்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாம போயிரும். அப்ப என்கிட்ட இருந்து என்ன வேலை வாங்கணும் அப்படின்னு என்ன வேலை வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியணும்னா, என்னோட சரியான தொடர்பு அவங்களுக்கு ஏற்படும். அதாவது சரியான தகவல் தொடர்பு குழுவில் இருக்கக்கூடிய பணியாளர்களோடு ஏற்படணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த தொடர்பு செல்வாக்கு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட்டா லிக்கர்ட் வந்து பார்க்கிறாரு. இந்த தொடர்பு ஏற்படணும் அப்படின்னா, நாம பணிபுரியக்கூடிய சுற்றுச்சூழல் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கு. சுற்றுச்சூழல் அப்படின்னா என்விரான்மென்ட் சொல்லுவோம். நாம பணி செய்யக்கூடிய பணியிடத்தினுடைய சூழ்நிலை. அப்ப இந்த சூழ்நிலை அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது, அங்க பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு முறையான ஊக்குவிப்பை குடுக்குறதும் இதுதான். அவங்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்றதும் இதுதான். சோ அவங்களுடைய செயல்பாடுன்னு சொல்லும்போது ஆக்டிவிட்டீஸ். அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க? அவங்களோட பங்களிப்பு வந்து என்ன மாதிரி இருக்கு? அப்படிங்கிறது தான் வந்து அ அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து எக்ஸ் அ விளக்குது. இது வந்து ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதனுடைய செயல்பாட்டுல நம்ம முன்னாடியே பார்த்தா, அதனுடைய ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு இலக்கு இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும் அப்படின்னு. சோ அந்த நோக்கத்தை அடையணும் அப்படின்னா, இந்த தொடர்பு செல்வாக்கு அப்படிங்கிறது பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு மத்தியில ரொம்பவே அத்தியாவசியமான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல ஸ்ட்ரக்சர் பண்றோம். நிறுவன வடிவமைப்பு. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் முறையான அமைப்பு முறை இருந்தா தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எந்தவித தடங்களும் இல்லாம கொண்டு போக முடியும். சோ இப்போ இந்த வடிவமைப்பு அப்படிங்கிறது, அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களின் சுற்றுச்சூழலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த இடத்துல, இந்த கான்செப்ட்ல அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். அவங்களுக்கு இடையில என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? ஒரு சிறப்பான தொடர்பு செல்வாக்கு ஒரு அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா, அதனுடைய பண்புகள், அதனுடைய குணநலன்கள் என்ன அப்படிங்கிறத நமக்கு பட்டியலிடுறாங்க. சோ ஒரு உறுப்பினரினுடைய நம்ம எப்படி நிறுவனத்திற்கு ஒரு குறிக்கோள் இருக்கு அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி அங்கு பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பணியாளருக்கும் தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும். இல்ல தனிப்பட்ட குறிக்கோள்கள் இருக்கும்.
அப்போ என்னுடைய குறிக்கோளை, நிறுவனத்தினுடைய குறிக்கோளை அடைவதற்காக நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அந்த இடத்துல அத சாக்ரிஃபைஸ் பண்றேன். அத மாத்தி கொண்டு போறோம். ஸோ அப்ப ஒரு ஒரு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனிப்பட்ட குறிக்கோள்கள் இருக்கும். அதேபோல அவங்க சில வேல்யூஸ் வச்சிருப்பாங்க. சில மதிப்புகள் வச்சிருப்பாங்க. இது 2ம் ஒண்ணா சேரும்போது தான், அந்த பணிக்குழுல நம்ம இருக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட சேரும்போது, அது நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய காரணியாக மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் குணநலன், ஃபர்ஸ்ட் பண்பு அப்படின்னு சொன்னோம்னா, என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தையும், என்னுடைய மதிப்புகளையும் நான் நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடைவதற்காக, அந்த இடத்துல நான் என்னுடைய இலக்கை மாத்திக்கிறேன். இல்ல என்னுடைய இலக்கை நிறுவனத்தினுடைய இலக்கை அடைவதற்கு நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதிலேயே 2வது பண்பு, நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நம்மளுடைய செயல்பாடு என்ன மாதிரி குடுக்குறோம்? நம்மளுடைய செயல்திறன். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுடைய தனித்திறன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த திறனை மேம்படுத்துறதுக்கு எனக்கு இருக்கு. எனக்கு எஃபிஷியன்சி இருக்கு. அந்த திறனை நான் இன்னும் வளர்க்கணும், இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னா, அதற்கான உறுப்பினர்களை அடையாளம் கண்டு, அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு, என்னுடைய திறனை இன்னும் சிறப்படைய செய்யணும் அப்படிங்கிறது 2வது இல்ல 2வது பண்பு. 3வது சொன்னோம் அப்படின்னா, ஒவ்வொரு அமைப்பிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அனுபவம் ரொம்பவே ஒரு நிறுவனத்திற்கு உதவி செய்யக்கூடிய காரணியாக செயல்படுது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுடைய முந்தைய கால அனுபவம், பணியில வேலை செஞ்ச இடத்துல அவங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு நெறைய விஷயத்த கத்துக் குடுத்துருக்கும். ஸோ அவங்க கத்துக்கிட்ட விஷயத்தை எல்லாம் இல்ல அவங்க என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சாங்களோ, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் எப்படி குடுத்தாங்க, அதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது, அதனுடைய விளைவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அனுபவத்த ஒரு இப்போ பணிபுரியக்கூடிய நிறுவனத்துல அவங்களுடைய அனுபவத்தை அவங்க ஷேர் பண்ணும்போது, பகிரும்போது, அதற்கான மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே உயர்வானது. ஸோ, அப்ப அவங்களோட அனுபவத்த நம்மளோட பகிர்ந்துக்கும்போது, நமக்கு அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இனிமேலு இதே மாரி ஒரு சூழ்நிலை நம்மளுடைய நிறுவனத்திலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது, நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கையாளணும் அப்படிங்கிறது, இந்த கொள்கைகள் மூலமாக அவங்க நமக்கு தெரியப்படுத்துறாங்க. ஸோ இது தொடர்பு செல்வாக்கு அமைப்பினுடைய ஒரு முக்கியமான பண்பாக கருதப்படுது. ஸோ இத தொடர்ந்து அவர் சொல்றது மேலாண்மை பணிகள். மேலாண்மை அப்படிங்கிறது நிர்வாகம்னு சொல்றோம். ஸோ ஏற்கனவே ஒரு ட்ரெடிஷனல் மரபு சார்ந்த மேலாண்மை முறை கையாளப்படுது. ஆனா, லிக்கார்ட் அவரு ஒரு புதிய மேலாண்மை முறைகள கொண்டு வரார். அதாவது என்ன மாதிரியான மாற்றங்கள் மேலாண்மையில் கொண்டு வரப்பட்டால், அது நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கும், அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களின் வளர்ச்சிக்கும் உதவி புரியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதை எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவருடைய புத்தகமான மனித அமைப்பு மற்றும் அதன் மேலாண்மை மற்றும் மதிப்பு அப்படிங்கிற தலைப்பில் கொண்ட ஒரு புத்தகத்தில் அவர் புதிய மேலாண்மைக்கான கோட்பாடுகள், கொள்கைகள வகுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உந்துதல். உந்துதல்னா நம்ம மோட்டிவேஷன் இப்பதான் சொன்னோம். ஊக்குவிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பணியாளருக்கும் அத்தியாவசியமான, தேவையான, முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது. 2வது தொடர்பு. இப்ப நம்ம பார்த்தது. பணிபுரியக்கூடிய இடத்திலேயாக இருக்கட்டும், நீங்க எந்த இடத்துக்கு போனாலும், அங்க இருக்கக்கூடிய நபர்களோடு முறையான கம்யூனிகேஷன், முறையான தகவல் தொடர்பு நீங்க தொடர்பு படுத்திக் கொள்ளும்போது தான், ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிற முடியும். அத புரிஞ்சுகிட்டா மட்டும் தான் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்தில் அந்த நிறுவனத்தினுடைய இலக்கை, நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடைவதற்கு நம்மளால ஒண்ணு சேர்ந்து வேலை செய்ய முடியும். 3வது முடிவு. டெசிஷன் மேக்கிங். முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆர்ட். அது ஒரு தனி கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கால சூழ்நிலைக்கு ஏற்ப, இல்ல அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு, நாம சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்கணும். சரியான முடிவெடுக்க தவறும் பட்சத்தில், அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும். அது நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அப்ப தலைமை எப்படி முக்கியமோ, அதே மாதிரி முடிவெடுத்தலும் ரொம்பவே முக்கியமான விஷயம். 4வது இலக்கு.
அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் வந்து இருக்கணும். நான் வந்து எதுக்காக ஆரம்பிச்சேன், இந்த நிறுவனத்த எதுக்காக உருவாக்கினேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம அப்படின்னு எதுவுமே இல்லாம, அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, எனக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கோல், எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இலக்கை நான் நிர்ணயம் பண்ணணும். ஏன்னா, நான் வேலை செய்யணும் அப்படின்னா, எதுக்காக வேலை செய்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்ல. ஸோ அந்த நிறுவனத்தினுடைய இலக்கை அடைவதற்காக நான் பணிபுரியிறேன். அப்போ இன்னும் என்னைய வந்து டெவலப் பண்ணணும். இன்னும் என்னுடைய என்னுடைய திறன்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு ஏற்படும். லாஸ்ட் ஒன் கட்டுப்பாடு. ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்டின்னா, அங்க முறையான கட்டுப்பாடு இல்ல அப்டின்னா, ஒரு நிறுவனத்தினுடைய அமைப்பு மொத்தமும் பாழ்பற்றும். சீரழிஞ்சுரும். ஸோ அப்ப முறையான கட்டுப்பாடுகள் எந்த இடத்துல இருக்கோ, அங்க மட்டும் தான் பணியாளர்களை சரியான முறையில் வழிநடத்தி, சரியான முடிவுகளை எடுத்து நிறுவனத்தினுடைய இலக்கை அடைவதற்கு நம்மளால, அந்த குழுவில் இருக்கக்கூடிய பணியாளர்களால அல்லது நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களால உதவி செய்ய முடியும் அப்டின்னு சொல்றாரு. சோ, இப்ப இந்த 6 பரிமாணங்கள் தான் ஒரு நிறுவனத்த அடிப்படையில ஒரு நிறுவனம் வந்து அது ஆரம்ப நிலையிலேயே இருந்து மேன்மை அடையணும். அதனுடைய மேலாண்மை சிறப்பான முறையில் செயல்படணும் அப்டின்னா, இந்த 6 அடிப்படை விஷயங்கள் இருக்கணும் அப்டின்னு சொல்றாரு. இதத் தாண்டி மேலாண்மையினுடைய அமைப்ப அவர் வந்து 4 வகையான அமைப்புகளாக பிரிக்கிறார். 4 மேலாண்மை பணிகளாக பிரிக்கிறார். இப்ப நீங்க இதுல பார்க்கலாம். இந்த சார்ட்ல வந்து ஒரு மேனேஜ்மென்ட் சிஸ்டம் ஆஃப் மேனேஜ்மென்ட்னா அது ஒரு மேலாண்மையினுடைய பணிகள் வந்து 4 நிலைகளாக பிரிக்கப்படுது. ஒன்று வந்து எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அத்தாரிட்டி. அப்படி சொன்னோம் அப்படின்னா, ஒரு மேலாளர் மேனேஜர் இல்ல தன்னுடைய உயர் அதிகாரி தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்களின் மீது அல்லது அவர்களினுடைய திறமையின் மீது நம்பிக்கையற்ற நிலை. நான் வந்து உங்கள நம்ப மாட்டேன். எதுனாலும் நீங்க என் கண்ணு முன்னாடி தான் செய்யணும். என்கிட்ட செஞ்சு காமிச்சுட்டு தான் நீங்க வந்து வெளியில அனுப்பணும். அப்படிங்கிற மாதிரி தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய திறமையில் இல்ல அவர்கள் மீது, பணியாளர்கள் மீது நம்பிக்கையின்மைய தான் இந்த வகையிலான அதிகார அமைப்பு காமிக்குது. மேலாண்மை அமைப்பு வந்து காமிக்குது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு நிர்வாகத்தில் உயர் பதவி அல்லது அதனுடைய மேலாளராக இருக்கக்கூடியவர், அந்த நிறுவனத்தில் என்ன தவறுகள் ஏற்பட்டாலும் அதற்கு முழு பொறுப்பு அவர்தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது, அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு அவர் ஒருத்தர் தான் முழு பொறுப்பு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நிலையிலயும் பணிபுரியக்கூடிய பணியாளர்களின் பணியை அல்லது அவர்களின் செயல்பாடுகளை ரொம்பவே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஸோ அப்ப அப்படி கவனிக்கும்போது, பணியாளர்கள் மனசுல ஒரு நம்பிக்கையின்மை வந்து உருவாகுது. என்னடா நம்ம நிறுவனத்திற்காக நம்ம இவ்ளோ உண்மையா உழைக்கிறோமே! நம்மளுடைய உழைப்பின் மீது இல்ல நம்மளுடைய திறமையின் மீது நிர்வாகிக்கு வந்து முழுமையான நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும்போது, அந்த நிறுவனத்தில் பணிபுரிவதற்கோ, அல்லது தன்னுடைய முழு பங்களிப்பையும் கொடுப்பதற்கோ ஒரு பணியாளர் தயங்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது அந்த நிறுவனத்தில் பணிபுரிவதையே தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையும் கூட ஏற்படலாம் இங்க. 2வது பார்த்தோம் அப்டின்னா, பினோவலன்ட் அத்தாரிட்டி அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பினோவலன்ட் அத்தாரிட்டின்னு சொல்லும்போது, தன்னுடைய மேலதிகாரி தன் மீது நம்பிக்கை வைக்கிறார். ஓகேவா? இவங்களுக்காக ஏன்னா அவங்க பணியாளர்கள் வந்து வேலை பார்க்கிறது எதுக்காக வேலை பார்க்குறாங்க அப்டின்னா, நம்மளுடைய அதாவது நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும், முன்னேற்றத்திற்காகவும் தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்ப அவங்க மீது நம்பிக்கை இருந்தா மட்டும் தான், அவங்களுடைய பணிய சிறப்பா செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் தன்னுடைய மேலாளருக்கு வரணும். ஸோ இப்ப பினோலன்ட் அத்தாரிட்டில வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய திறன் மீது மேலாளருக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சில நிர்வாகம் சார்ந்த சில குறிப்பிட்ட விஷயங்களில் முடிவெடுக்கும் போது அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய கருத்துக்களையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் கிடையாது. ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் முடிவெடுக்கும் போது, இல்ல ஒரு பிரச்சனைக்கான தீர்வு காணும் போது, அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன பகுதியாக. கொஞ்சம் மட்டும் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் அவங்களுடைய கருத்துக்களை இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. 3வது வந்து கன்சல்டேட்டிவ். கன்சல்டேட்டிவ் மேனேஜ்மென்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது
அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மீது மேலாளருக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு. அப்ப நிறுவனத்தினுடைய இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் முடிவெடுக்கும்போது, அவங்களுடைய கருத்துக்கள் கேட்டுக் கொள்ளப்படுது அப்டின்னா, இங்க வந்து முழுசாக பணியாளர்கள் மேலாண்மை சார்ந்த செயல்பாடுகளில் அவங்களுடைய பங்களிப்பை குடுக்குறாங்க. செயல்பாடு அ செய்றது மட்டும் கிடையாது. முடிவெடுக்கும் நிலையில, இல்ல அத உருவாக்கக்கூடிய நிலைகளிலேயும் அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய பங்களிப்பு இந்த கன்சல்டேட்டிவ் மெத்தட்ல வந்து அவங்களுக்கு வழங்கப்படுது. 4ஆம் நிலை பார்த்தோம் அப்டின்னா, பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மென்ட். சோ, அப்ப இதுல பணியாளர்களுக்கும், மேலாளருக்கும் சமமான பங்களிப்பு வழங்கப்படுது. சோ 2 பேருமே வந்து அங்க ஈக்குவல் தான். நான் உயரதிகாரி, நீ எனக்கு கீழ பணிபுரியக்கூடியவங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இல்லாம, 2 பேரினுடைய பங்களிப்பும் சேர்ந்து ஒரு நிறுவன அமைப்பிற்கு கிடைக்கும்போது மட்டுமே, அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு அது உதவி செய்யக்கூடிய காரணியாக அமையுது. சோ இப்ப இந்த 4 வகையான மேலாண்மை அமைப்பையும் அ சிந்தனையாளர் வந்து முன் முன்னாடி இருக்கக்கூடிய பழமையான ச நிர்வாக சிந்தனைகள் அல்லது மேலாண்மை செயல்பாடுகளுக்கு எதிர்மறையாக அவருடைய கருத்துக்கள் இந்த இடத்துல பதிவு செய்றாரு. சோ, அப்ப இந்த 4 விதமான மேலாண்மை முறைகள நீங்க கடைப்பிடிக்கும்போது, ஒரு நிறுவன அமைப்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, அங்க பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் நம்ம மேல நம்பிக்கை இருக்கு, இல்ல நம்பிக்கையின்மை அப்படிங்கிற 2 விஷயமுமே அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்ப நான் முழுசா எனக்கு கீழ பணிபுரியக்கூடிய பணியாளர நம்புனேன் அப்படின்னா, என்னுடைய நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய திறனை முழுமையாக செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதே இது நம்பிக்கை இல்ல, நம்பிக்கையின்மை இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும், அத நம்மகிட்ட வெளிப்படுத்துறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா, நம்ம தான் அவங்க மேல நம்பிக்கை வைக்கலையே! சோ, அப்ப அவங்க என்ன பண்ணாலும் அதுல ஏதோ ஒரு தவறு இருக்கும். அவங்களுடைய நிலைப்பாட்டின் மீது நமக்கு முழு நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது, அவங்க தன்னுடைய உண்மை திறனை செயல்படுத்துறதுக்கு ரொம்பவே தயக்கம் காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ இது 2ம் இல்லாம, பணியாளர்களும், மேலாளரும் 2 பேரும் சேர்ந்து ஆ முடிவெடுக்கும் போதோ, இல்ல கொள்கைகளை உருவாக்கும் போதோ 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டாங்க அப்டின்னா, அத உருவாக்கக்கூடிய நிலையில, அதாவது அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையில இருக்கிற நபரும் சரி, அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பணியாளர்களும் சரி, 2 பேருமே சேர்ந்து செயல்படும்போது, அது நிறுவனத்தினுடைய இலக்கை அடைவதற்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடிய காரணியாக செயல்படுது அப்டின்னு சொல்லி, இந்த 4 மேலாண்மை முறைகள் பத்தி நமக்கு விளக்கப்படுது. கடைசியா உள்ளது. இணைக்கும் பின் மாதிரி கோட்பாடு. லிங்கிங் பின் மாடல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இணைப்பு நம்ம எப்படி தொடர்பு கொள்றதல் பத்தி பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த இணைப்பு கோட்பாடு அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு ரொம்பவே தேவையான, அத்தியாவசியமான ஒரு முறையாக நமக்கு இங்க பகிரப்படுது. ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்துல ஒரு பணியாளர் எப்பவுமே யூனிட்டி ஆஃப் கமாண்ட்ல நம்ம பார்க்கிறது வந்து கட்டளை உரிமையில நம்ம சொல்றது வந்து, ஒரு பணியாளருக்கு ஒரு உயர் அதிகாரியிடம் இருந்து மட்டுமே கட்டளைகள் பெறப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பணியாளர் 2 வேறு குழுக்களோடு தொடர்பு வச்சிருப்பாரு. ஓகே. சோ அப்ப அவர் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மார்க்கெட்டிங்ல வேலை பார்க்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பணி அ சந்தைப்படுத்துதல் சம்பந்தமான துறை சார்ந்ததாக மட்டும் இல்லாமல், அது பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய துறை சார்ந்ததாகவும் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஏன் அப்படி இருக்கும்? ஏன்னா, நீங்க ஒரு துறையில மட்டும் பணிபுரியும்போது, உங்களுடைய முழு கவனமும் அந்த ஒரு குறிப்பிட்ட துறையை பற்றி மட்டுமே இருக்கும். சோ, அத விட்டு வெளியில போயிட்டா, அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாட பத்தி நமக்கு எந்த ஒரு அடிப்படையான அ நிலையும் இருக்காது. எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. சோ, அப்ப ஒரு தனி நபர் தான் பணிபுரியக்கூடிய நிறுவனத்தில் 2 வேறு துறைகளில் சம்மந்தப்பட்டிருக்கும்போது, மத்தவங்களோட தொடர்பு படுத்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய திறனை, தன்னுடைய அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு அல்லது தன்னுடைய அனுபவத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையுது.
அப்படின்னு சொல்றாரு. சோ, அப்ப இந்த இணைக்கும் மாதிரி கோட்பாடுல அவரு குழு செயல்பாடு, அதனுடைய செயல்முறைகள். இந்த 2ம் தான் ஒரு 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 முன்மாதிரிய கிரியேட் பண்ணுது, உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு. குழு செயல்பாடுகள்னு சொல்லும்போது, நம்ம எப்பவுமே சொல்றது தான். அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் ஒருங்கிணைப்பு, முறையான ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது இருந்தா மட்டும் தான், அந்த குழு செயல்பாடு அவங்களால சரியான முறையில செயல்படுத்த முடியும். சோ, அந்த குழுவினுடைய செயல்முறைகள் முறையாக நடந்தா தான், அது நிறுவனத்தினுடைய இலக்கை அடைவதற்கு வழிவகுக்கக்கூடிய காரணியாக இருக்கும். சோ இந்த மாடல்ல வச்சு, அதாவது இணைக்கும் பின்மாதிரி கோட்பாட வச்சு, அங்கு பணிபுரியக்கூடிய ஒரு உறுப்பினர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழுக்களோடு ஒருங்கிணைச்சிருக்கலாம். நான் ஒரு துறையில மட்டும் தான் பணிபுரியணும்னு கிடையாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளிலும் என்னுடைய பங்களிப்பு, இல்ல என்னுடைய பணியினுடைய திறனை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையலாம் அப்படின்னு சொல்லி, அ அது அவருடைய கருத்து வந்து பதிவு செய்யப்படுது. இப்ப இந்த பிக்சர்ல வந்து நீங்க பார்க்கலாம். அது பெரிய ட்ரையாங்கிள் இருக்கிறது வந்து நிறுவனம். சோ, அந்த நிறுவனத்தில் வெவ்வேறு துறைகள் இருக்கு. சோ, ஒரு துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு பணியாளர், இன்னொரு துறையில் இருக்கக்கூடிய பணிகளையும் செய்றதற்கு அவருக்கு வாய்ப்பு, பங்களிப்பு அளிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம பார்க்கிறது. சோ, அப்ப ஒரு பணியாளர் ஒரு உயர் அதிகாரிக்கு கீழ் மட்டும் தான் செயல்படணும் அல்லது அவர்கிட்ட இருந்து மட்டும் தான் அவருக்கான கட்டளைகள் பெறப்படணும் அப்படிங்கிற விதி இங்கே கடைபிடிக்கப்படுறது கிடையாது. காரணம் என்ன அப்டின்னா, அவங்க தன்னுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கும், தன்னுடைய அனுபவத்தை வளர்த்துக் கொள்றதற்கும், அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களோடு பிணைப்பை, அவங்களோட தகவல் தொடர்பை மேம்படுத்திக் கொள்றதற்கும் இந்த முறை வந்து உதவி செய்யுது அப்டின்னு சொல்லி லிகார்ட் வந்து அவருடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்றார். இப்ப 4 அம்ச கோட்பாடு, அமைப்பு. ஒரு அமைப்புன்னு இருந்துச்சு அப்டின்னா, அதுல இந்த 4 மைய கோட்பாடுகளும் தேவ. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அந்த 4 அமைப்புன்னு சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, அவங்க மேல முழு நம்பிக்கையின்மை, இல்ல பாதி நம்பிக்கை இருந்து, பாதி முடிவெடுக்கிறதுல அவங்களுடைய பங்களிப்பு, இல்லன்னா அவங்களுடைய கருத்துக்களை மட்டும் கேட்டுக்கொள்றது. 4வதா அவங்களுடைய முழு பங்களிப்பையும் நிர்வாகத்தினுடைய பணி செயல்பாடுகள்ல குடுக்குறது. ஓகே. இதுதான் வந்து சிஸ்டம் 4 தியரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமைப்பு 4னுடைய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிறுவன உறுப்பினர்கள் இடையே அவங்களுக்கு வந்து அவங்களோட டீம்மேட்ஸ் இல்ல அவங்களுடைய குழுவில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நல்ல உறவு முறை இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றாரு. ஏன்னா இத நம்ம ஏற்கனவே நெறைய தடவ வலியுறுத்தி பார்த்திருக்கோம். முறையான ஆ தகவல் தொடர்பு இல்ல நல்ல ஒரு நட்பு ரீதியிலான உறவு முறை மெயின்டெயின் பண்ணும்போது மட்டுமே, அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு உள்ள ஒரு யூனிட்டி, ஒரு ஒற்றுமை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அ வெவ்வேறு டைரக்ஷன்ல இருந்து, இல்ல வெவ்வேறு நிலைகள்ல இருந்து வந்த தனி நபர்கள் ஒன்றிணைகிறது தான் இந்த அமைப்பு. அப்போ இங்கு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் கடைபிடிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய கட்டமைப்பு, அங்கு பணிபுரியக்கூடிய மேல் அதிகாரிகள், அவர்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய இடைநிலை பணியாளர்கள். இவங்க எல்லாரையும் கொண்டு தான் ஒரு குழு உருவாக்கப்படுது. ஓகே. யாரெல்லாம் இருக்காங்க அப்டின்னா, அந்த நிறுவனத்தினுடைய ஸ்ட்ரக்சர், அந்த நிறுவனத்திற்குன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த கட்டமைப்பின்படி அதில் இருக்கக்கூடிய மேலதிகாரி, அவருக்கு கீழ் பணிபுரியக்கூடிய இடைநிலை அல்லது கீழ்நிலை பணியாளர்கள். இவங்க ஒட்டுமொத்தமா சேர்ந்தது தான் ஒரு குழுவாக உருவாக்கப்படுது. அப்ப இந்த குழுவில் அவங்களுடைய நிலை என்னவா இருக்கும்? எப்பவுமே ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அவங்களுடைய நோக்கம் வந்து நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடைவது தான் அந்த அங்கு பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ குழுக்களுக்குள்ள ஒருமித்த சிந்தனை, இல்ல ஒருமித்த கருத்து இருந்தா மட்டும் தான், அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள அவங்களே தீர்த்துக்க முடியும். இப்ப எனக்கு அந்த குழுவில் பணிபுரியக்கூடிய 2 நபர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்டின்னா, அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வ அவங்கள எடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை நிறுவனத்தினுடைய மேலாண்மைக்கு கொண்டு செல்லப்படும். மேனேஜ்மென்ட்க்கு இந்த விஷயம் போகும். அப்ப ஒரு சின்ன பிரச்சனை தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையின் காரணமாக
தன்னை விட்டு, தன்னுடைய குழுவை விட்டு அது நிறுவனத்தினுடைய பிரச்சனையாக மாற்றப்படுது. சோ இதன் மூலமா அவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை மட்டும் இல்லாம, அங்கு பணிபுரியக்கூடிய மற்ற துறைகளில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு இடையிலும் ஒரு ஒற்றுமையின்மையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. சோ அப்ப இந்த இணைக்கும் பின் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, இதுல செயல்படக்கூடிய உறுப்பினர்கள், குழுக்களுக்கு இடையிலான உறுப்பினர் சேர்க்கை. அவங்களுக்குள்ள டீம் மெம்பர்ஸ வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது எப்படி பண்ணிக்கணும்? அ எப்பவுமே வந்து ஒரு துறை சார்ந்த குழு உருவாக்கப்படுது அப்படின்னா, அந்த துறை சார்ந்த பல்லறிவு பெற்ற பல்வேறு துறைகளில் கை தேர்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒண்ணு சேரும்போது தான், அந்த குழுவிற்கு அது வலிமை சேர்க்கக்கூடிய காரணியாக செயல்படும். ஸோ அந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான், அவங்க நிறுவனத்திற்காக உழைக்க முடியும். அல்லது அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அவங்களாகவே எடுத்துக்கொள்ள முடியும். அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டம் 4 தியரீஸ் மூலமா லிக்கர்ட் வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்துறாரு. இப்போ 2 சிந்தனையாளர்கள பார்த்திருக்கோம். 3வது ஃபிரெடரிக் ஹெர்ஸ்பர்க். இவருடைய கோட்பாடு பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அகைன் உந்துதல் உ ஊக்குவிப்பு கோட்பாடு பத்தி தான் வந்து ஹெர்ஸ்பர்க்கும் சொல்றாரு. அத வந்து எப்படி மாத்தி சொல்றாங்க அப்படின்னா, இருநிலை கோட்பாடு 2 ஃபேக்டர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு, நிறுவனத்தினுடைய இலக்கை அடைவதுதான் ஒரு நல்ல பணியாளரினுடைய செயல்பாட்டு திறன். இப்ப இதுல அவர் 2 வகையான மேற்பார்வையாளர்கள பத்தி குறிப்பிடுறார். முதல் ஒண்ணு வேலை மையமாக, 2வது பணியாளரை மையப்படுத்தி. இப்ப இந்த வேலை மையமாக அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வேலை நடந்திருக்கணும். அது நீங்க ஷிஃப்ட் போட்டு வொர்க் பண்ணுங்க, கன்டினியூஸா வொர்க் பண்ணுங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. பட் குறிப்பிட்ட இந்த கால அளவிற்குள் எனக்கு குடுக்கப்பட்ட, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பு முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த வேலை சார்ந்த மேலாளருக்கு வந்து அவருடைய முழு கவனமும் பணியாளர்களிடமிருந்து அந்த வேலையை பெறுவதில் மட்டுமே இருக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பணியாளர்களினுடைய சுய விருப்பத்திற்கு அல்லது அவர்களினுடைய தேவைகளுக்கு முன்னுரிமை குடுக்கிறது கிடையாது. எப்பவுமே பணியாளர்கள் கிட்ட நம்ம அவங்களோட தேவைகளுக்கு முக்கியத்துவம் குடுத்தா தான், அவங்க நிறுவனத்தினுடைய தேவைகள் அல்லது நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடைவதற்கு அதிகப்படியான ஈடுபாட்டுடன் உழைப்பாங்க. அப்படி இல்ல, நீ எப்படி வேணாலும் போ. எனக்கு வந்து என்னுடைய வேலை தான் நடக்கணும் அப்படின்னு நெனச்சாங்க அப்படின்னா, அது வந்து பெயரளவிலான வேலையாக மட்டுமே இருக்கும். பணியாளர்கள் முழு மனதோடு தன்னுடைய பங்களிப்பை குடுக்கக்கூடிய பணியாக அந்த வேலையினுடைய பணி வந்து அமையாது. ஸோ அப்ப வேலையை மட்டுமே மையப்படுத்தி நம்ம ஒரு அமைப்புல வேலை பார்க்குறோம். இல்ல அங்க பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் கிட்ட வேலையை பெறுறோம் அப்படின்னா, அந்த பணியாளருக்கும், அந்த வேலையை பெறக்கூடிய மேற்பார்வையாளருக்கும் இடையிலான உறவு வந்து நட்பு ரீதியிலான உறவாக இருக்காது. பெயரளவிலான ஒரு மேற்பார்வையாளர், ஒரு பணியாளர் அப்படிங்கிற நிலை மட்டும் தான் இருக்குமே தவிர, பெர்சனலான ரிலேஷன்ஷிப் தனிப்பட்ட உறவு முறை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்காது. இப்ப இதனால நமக்கு என்ன? தனிப்பட்ட உறவு என்ன இல்லன்னா நமக்கு என்ன? நமக்கு தான் வேலை நடந்து முடிஞ்சிருச்சே! இல்ல. வேலை வந்து நான் திரும்பவும் சொல்றேன். அது வந்து ஒரு பெயரளவிலான நிலையாக மட்டுமே முடிவடைஞ்சிருக்குமே தவிர, அதனுடைய உண்மை நிலையை அடையக்கூடிய தன்மையோட அந்த பணி வந்து நிறைவு பெற்றிருக்காது. அப்ப அப்படி நிறைவு பெறணும் அப்படின்னா, பணியாளர்களுக்கு முறையான ஊக்குவிப்பு அந்த இடத்துல வேணும். சோ, அப்ப முறையான ஊக்குவிப்பு எங்க கிடைக்கும்? 2வது வகையான பணியாளரை மையமாக கொண்ட மேற்பார்வையாளர் கிட்ட மட்டும் தான் அந்த முறையான ஊக்குவிப்பு கிடைக்கும். சோ, அப்ப பணியாளரை மையமாக கொண்ட மேற்பார்வையாளர்ன்னு சொல்லும்போது, அவருக்கும் அந்த டாஸ்க், அந்த வேலை வந்து நடந்து முடிஞ்சிருக்கணும். பட் அந்த வேலை முடியறதுல மட்டும் அவர் கவனம் செலுத்தாம, அதுல பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய சூழ்நிலை என்ன? அவங்களுடைய மன சூழ்நிலையோ, இல்ல அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்தினுடைய சூழ்நிலையோ, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அந்த பணியாளர் புரிஞ்சு, அந்த மேற்பார்வையாளர் புரிஞ்சு, அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களிடம் இருந்து செயல்திறனை பெறணும். அதுதான் உண்மையான ஊக்குவிப்பு முறையாக ஒரு சரியான மேற்பார்வையாளர் கையாள வேண்டிய தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹெர்ஸ்பர்க் வந்து சொல்றாரு. சோ அப்ப இந்த பணியாளரை மையமாக கொண்ட
மேற்பார்வையாளர் அப்படின்போது, அப்ப அவர் முழுக்க முழுக்க பணியாளர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரா? நிர்வாகத்தினுடைய இலக்கை, நிர்வாகத்தினுடைய நோக்கத்தை அடைவது அவருக்கு நோக்கமாக இருக்காதா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடைவது தான் அவங்களுடைய முதன்மையான நோக்கமும் கூட. ஆனா, அதற்காக பணியாளர்களை காயப்படுத்தி, இல்ல அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து பணி வாங்குறது தான் அவங்களுடைய நிலை கிடையாது. அதற்கு மாறா இத யாரு செய்றாங்க அப்படின்னா, வேலையை மையமாக கொண்ட மேற்பார்வையாளர்கள் செய்றாங்க. அதிலேயே தொடர்ச்சியா உந்துதல் கோட்பாடு. ஊக்குவிப்பு அப்படின்னு சொல்றோம் நம்ம. அது வந்து 2 வகையான கோட்பாடாக அவர் வந்து பிரிக்கிறார். ஹெர்ஸ்பர்க் வந்து பிரிக்கிறார். அது வந்து உள்ளடக்க கோட்பாடு. அதாவது மனிதன் தன்னுடைய பிஹேவியர், தன்னுடைய நடத்தையியல் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கும், அவங்கள வழிநடத்துறதுக்குமான ஒரு காரணியாக இருக்கணும். உற்சாகப்படுத்துறதுன்னா, அகைன் மோட்டிவேட் பண்றது, ஊக்குவிப்பு செய்றது. நம்ம ஒரு விஷயம் பண்ணினோம் அப்டின்னா, அதுல இருக்க தவறுகளை மட்டுமே குறிப்பிட்டு பேசாம, அதில் இருக்கக்கூடிய நன்மையையும் பார்த்து, அதுல இருக்கக்கூடிய முயற்சி, நல்ல விஷயங்களையும் பார்த்து, அத ஒரு மேற்பார்வையாளர் ஊக்குவிச்சாரு அப்டின்னா, அந்த பணியாளர் அடுத்த நிலைக்கு தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய முயற்சியை கொண்டு போறதுக்கு அது வழிவகுக்கக்கூடிய காரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஒருவேள அந்த பணியாளருக்கு தன்னுடைய பணி நிலையை எப்படி செய்வது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, முறையான வழிகாட்டுதலும் யாரு குடுக்கணும் அப்படின்னா, அந்த மேற்பார்வையாளர் தான் குடுக்கணும். எந்த வேலையும் தெரியாம பணியாளர் வந்துட்டாங்களா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள், அதனுடைய செயல்திறன் இது வந்து வேறுபடும். அப்ப ஒரு நிறுவனத்திற்கு புதிதாக வந்த நபர், அந்த நிறுவனத்தினுடைய அடிப்படை தன்மை, அதனுடைய செயல்பாடுகளை புரிஞ்சு, அதற்கேற்ற மாதிரி தன்னுடைய பணி நிலையை மாற்றிக் கொள்ளுவதற்கு அவங்களுக்கு முறையான வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு சொல்றார். அதுதான் வந்து உள்ளடக்க கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. 2வது வகை கோட்பாடு வந்து செயல்முறை கோட்பாடு. எக்ஸிகியூஷன். நம்ம வந்து இப்போ வழிகாட்டுறோம் அப்டின்னா, அந்த வழிகாட்டுதல் முறையான வழிகாட்டுதல் எதுக்காக அவங்களுக்கு வழிகாட்டுறோம்? நிறுவனத்தினுடைய செயல்பாடை எந்தவித தடையும் இல்லாம அவங்க சரியான நேரத்துல, சரியான முறையில செஞ்சு முடிக்கணும் அப்டிங்கிறது அந்த மேலாளரினுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ செயல்முறை கோட்பாடு அப்டிங்கிறது ஏன், எப்படி அப்டிங்கிற 2 கேள்வியை மையப்படுத்தி இருக்கு. இத செய் அப்டின்னு சொன்னா, இத நான் ஏன் செய்யணும்? அப்படின்னு பணியாளர் கேட்கணும். ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வந்தது அப்படின்னா, ஓகே அதுக்கான காரணம் குறிப்பிட்டாச்சு. அதை நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும்? இந்த வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்னா, அந்த எப்படி அப்படிங்கிறது தான் அகைன் டைரக்ஷன் வழிகாட்டுதல். நீங்க ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா, அது முறையான வழிகாட்டுதலோட நீங்க எப்படி அந்த இலக்கை உங்களால அடைய முடியும்? அப்படிங்கிறதான். இப்போ இந்த ஊக்குவிப்பு கோட்பாடுகள்ல, ஒரு பணியாளரினுடைய நடத்தையானது, அவங்கள தன்னுடைய மேற்பார்வையாளர் எப்படி மதிக்கிறாரு? அவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க? அவங்க கிட்ட இருந்து அ தன்மையான முறையில, அல்லது மனிதாபிமான முறையில, அவர்களினுடைய சூழ்நிலையை புரிஞ்சு, அவர்களிடம் இருந்து தனக்கு தேவையான அல்லது தன்னுடைய நிறுவனத்திற்கு தேவையான செயல்பாடுகளை ஒரு மேலாளர் எப்படி தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளரிடமிருந்து பெறுகிறார் அப்படிங்கிறது அந்த செயல்முறை கோட்பாடு. இது வந்து ஒரு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்? ஏன்னா, ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய பணித்திறனை பொறுத்து தான் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியும், வீழ்ச்சியும் இருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி தன்மை வளரணும் அப்டின்னா, அங்க பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய நிலை, அவங்களுடைய வாழ்வியல் முறை, அவங்க வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை, இதுல எல்லாத்துலயும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டால் மட்டும் தான், அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அந்த நிறுவனத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அ அ முயற்சி செய்ற மாதிரி, அல்ல அந்த நிறுவனத்தை முன்னிலைக்கு எடுத்து செல்ற மாதிரி, அவங்க தன்னுடைய செயல்பாடுகள குடுப்பாங்க, அப்டிங்கிறது தான் இந்த செயல்முறை கோட்பாடு அப்டிங்கிறது. இப்ப இந்த 2 ஃபேக்டர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 2 காரணி கோட்பாடு அப்படிங்கிறது. இது என்ன 2 காரணி கோட்பாடு? இப்ப நம்ம எல்லாமே வந்து அவரு 2, 2 விஷயம் தான் சொல்றாரு. ஆ செயல்முறை கோட்பாடு, அதிகாரம் இதெல்லாம் பார்க்கும்போது 2டே விஷயம் தான்.
ஒருத்தர் சுப்பீரியரா இருக்காங்க. ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கீழ பணிபுரியக்கூடிய பணியாளர்களாக இருக்காங்க. ஒண்ணு மேலாண்மை சார்ந்த செயல்பாடு, இன்னொன்னு நிர்வாகம் சார்ந்த செயல்பாடு. ஐ மீன் பணியாளர்கள் சார்ந்த செயல்பாடு. அப்போ இங்க ஒரு நிறுவனத்தில் முறையான கட்டமைப்பு இருக்கு அப்டின்னா, அங்க உந்துதல் வந்து இரு தனித்தனி பரிமாணங்களை கொண்டிருக்கும் அப்டிங்கிறது ஹெர்ஸ்பர்க்கோட கான்செப்ட். அது என்ன இரு ப பரிமாணங்களை கொண்டிருக்கும். எப்பவுமே நம்ம ஊக்குவிப்பு குடுக்குறோம். இல்ல அந்த நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் செயல்படுறாங்க அப்டின்னா, அத 2 டிவிஷனா தான் 2 பிரிவுகளா தான் அவர் வந்து பிரிக்கிறாரு. ஒண்ணு வந்து திருப்தி இருக்கும். எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இன்னொன்னு வந்து எனக்கு இது திருப்தி இல்ல. அப்டிங்கிற 2டே 2 விஷயம் தான் இந்த 2 ஃபேக்டர் தியரி. இப்ப எனக்கு நான் செய்யக்கூடிய பணியில் எப்பொழுது திருப்தி ஏற்படும்? நான் வந்து சைக்காலஜிக்கலாவும் சரி, பாதுகாப்பு ரீதியிலாகவும் சரி, சமூக அமைப்பு ரீதியாகவும் சரி, எனக்கு அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிறது பாதுகாப்பு. இல்ல அது என்னுடைய பொருளாதார, சமூக வளர்ச்சிக்கு, அந்தஸ்திற்கு முன்னேற்றக்கூடியதா இருக்கு அப்படிங்கும்போது, எனக்கு அது வந்து திருப்திய தரும். சாட்டிஸ்ஃபைடா நான் ஃபீல் பண்ணுவேன். எப்போ வந்து அது எனக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்? எப்ப எனக்கு வந்து அது அதிருப்தியை தரக்கூடிய சூழ்நிலையா இருக்கும்? இது எல்லாம் நடக்காம இருக்கும்போது, எனக்கு நான் இப்ப சொன்னது எல்லாம் எனக்கு கிடைக்காம இருக்கும்போது, அது வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இப்போ அந்த 2 ஃபேக்டர்ஸ் தியரி அப்படின்னு சொன்னோம்னா, ஊக்குவிப்பு கோட்பாடு, அ சுகாதாரம் சார்ந்த கோட்பாடு. இப்ப இது 2மே சேர்ந்தா, இந்த 2 காரணிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்தால் மட்டுமே, அந்த நிறுவனம் அடையணும் அப்படிங்கிற இலக்கை அவங்களால அடைய முடியும். ஸோ ஊக்குவிப்பு அப்படிங்கிறது பணியாளர்களுக்கு முறையான நேரத்துல அந்த ஊக்குவிப்பு வந்து பண மதிப்பிலான ஊக்குவிப்பாக கூட இருக்கலாம், பதவி உயர்வாக இருக்கலாம், அல்லது வார்த்தை வடிவிலான ஊக்குவிப்பாக கூட இருக்கலாம். இப்போ ஆ சு ஹைஜீனிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளரை ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்பவே அ கட்டாயமான ஒரு காரணி. இப்ப இது 2ம் சேரும்போது தான் அந்த நிறுவனம் தன்னுடைய இலக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். தன்னுடைய இலக்கை அடைவதற்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஊக்குவிப்பு கோட்பாடுகள்ல அவங்களுக்கு எதெல்லாம் வந்து திருப்தி தரும்? ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஐ மீன் ஹைஜீனிக் ஃபேக்டர்ஸ்ல வந்து எதெல்லாம் அவங்களுக்கு திருப்தியான நிலை தரும் அப்படின்னு சொன்னோம்னா, முறையான மேற்பார்வையாளர். நம்ம ஏற்கனவே மேற்பார்வையாளரோட நிலை பத்தி பார்த்திருக்கோம். அவர் வந்து பணியாளர்களை ஊக்குவிச்சு, அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய நிலையை புரிஞ்சு, அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கக்கூடியவங்க தான் இவங்க. ஸோ அப்படிப்பட்ட திறமையான அல்லது அ தரமான ஒரு மேற்பார்வையாளர் இருக்கும்போது, நான் அவருக்கு கீழ வேலை செய்றது திருப்தியா நெனப்பேன். 2வது எனக்கு தேவையான பணம். பொருளாதார காரணிகளுக்கு தான் நம்ம வந்து ஒரு வேலைக்கே போறோம். மெயின் விஷயம். ஸோ அப்போ எனக்கு என்னுடைய தகுதிக்கு, என்னுடைய திறமைக்கு ஏற்ற சரியான ஊதியம் அல்லது என்னுடைய வேலையின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியம். 3வது நிர்வாகத்தினுடைய கொள்கைகள் அல்லது கோட்பாடுகள். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். சில கட்டுப்பாடுகள் இருக்கும். சில விதிமுறைகள் இருக்கும். அந்த விதிமுறைகள் எல்லாம் என்னுடைய குணவியலோடு, என்னுடைய குணநலன்களோடு ஒத்துப் போகும்போது மட்டும் தான் நான் அந்த நிறுவனத்துல பணிபுரிவேன். அப்படி பணிபுரிஞ்சா மட்டும் தான் எனக்கு அந்த திருப்தி, பணி நிறைவு அப்படிங்கிறது அங்க கிடைக்கும். ஆ அடுத்தது வந்து எப்பவுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. நான் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கால சூழ்நிலை. அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், பணி செய்வதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். கடைசியா இதுக்கு முன்னாடிலருந்து நம்ம சொல்லிட்டே இருக்கிற மாதிரி தொடர்பு. இன்டர் ரிலேஷன்ஷிப். அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய நல்ல உறவு முறை இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு மற்ற காரணிகள் ஒரு சில நேரங்களில பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருந்தாலும் கூட, இங்க நமக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நெறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள விட்டு நம்ம போக முடியாது. அவங்களுக்காகவாவது நம்ம சில விஷயங்கள விட்டு குடுத்து போகணும். அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைய பணியாளர்கள் மத்தியில ஏற்படுத்தும். அண்ட் மிக முக்கியமானது பணி பாதுகாப்பு. ஓகே. இப்போ இந்த நிறுவனத்தில் நான் பணிபுரிகிறேன். இந்த நிறுவனத்துல வந்து எப்ப வேணாலும் என்னைய வேலைய விட்டு அ எடுத்துறலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, அங்கு பணிபுரியறதற்கு அமைதியான மனநிலை எனக்கு இருக்காது. ஸோ அமைதியான மனநிலை இல்ல அப்படின்னா, என்னுடைய பணியின் மீது எனக்கு முழு கவனம் போகாது.
அப்ப பணியில முழு கவனம் என்னால செலுத்த முடியல அப்படின்னா, கண்டிப்பா நான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளினுடைய தரமும் குறைவாகத்தான் இருக்கும். ஸோ, அப்போ ஒரு பணியாளருக்கு பணி பாதுகாப்பு எந்த நிறுவனத்தில் வழங்கப்படுதோ, அங்க தான் அவர் வந்து முழு ஈடுபாடோட செயல்படுவாரு. ஸோ, இந்த காரணிகள் எல்லாம் ஒரு பணியாளர் ஆ பணி நிறைவு பணி திருப்தி இல்ல பணி நிறைவு பெறுவதற்கான காரணிகளாக அ ஹெர்ஸ்பர்கால சொல்லப்படுது. அப்போ பணி நிறைவு பெறாம இருக்கிறதுக்கு, எனக்கு அதிருப்தி ஆகுறதுக்கு, இல்ல திருப்தி அடையாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணிகள்? இதெல்லாம் இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இப்ப அவங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய காரணிகள் என்ன? நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, அ மோட்டிவேஷன் ஊக்குவிப்பு அப்படிங்கிறது பண மதிப்பிலான விஷயமாகவும் இருக்கலாம், அல்லது பதவி உயர்வாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்க. அ ப்ரமோஷன். நான் ஒரு சாதாரண கடைநிலை பணியாளராக பணிக்கு சேர்ந்தேன் அப்படின்னா, நான் வேலைய விட்டு போற வரைக்கும் அதே நிலையில பணிபுரியக்கூடிய சூழ்நிலை இல்லாமல், அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறக்கூடிய சூழ்நிலை அந்த நிறுவன அமைப்புல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, அது எனக்கு ஒரு முறையான ஊக்குவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதேபோல நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய திறன்கள் எப்படியெல்லாம் பயன்படுதோ, அதே மாதிரி அந்த நிறுவனத்துல பணிபுரியறதுனால என்னுடைய தனித்திறனும் வளரணும். இப்ப நம்ம லிக்கர்ட்டோட அ லிங்கிங் பின் மாடல் தியரி பார்த்தோம்னா, ஒரு பணியாளர் வந்து இருவேறு துறைகளில் பணிபுரியலாம் அப்படின்னு குடுக்குறாங்க. ஸோ, அப்ப நான் இருவேறு துறைகள்ல பணிபுரியும்போது, என்னுடைய அனுபவ அறிவோ, என்னுடைய குவாலிஃபிகேஷனோ வந்து ஒரு துறை சார்ந்ததாக மட்டும் இல்லாமல், 2 துறைகள் சார்ந்ததாகவும் அல்லது 2ற்கு மேற்பட்ட துறைகள் சார்ந்ததாகவும் என்னுடைய திறன் வந்து வளர்க்கறதுக்கு அது பணிபுரியுது அப்படின்னு சொல்றாங்க. அங்கீகாரம். ரெகக்னிஷன் சொல்லும்போது அங்கீகாரம். ஒரு பணியாளர் பணிபுரியிறாங்க அப்டின்னா, சிறப்பாக செயல்படுறாங்க அப்டின்னா, அவங்களுடைய செயல்பாட்டிற்கு ஏற்ற மாதிரியான முறையான அங்கீகாரம் அவங்களுக்கு அளிக்கப்படணும். இந்த அங்கீகாரம்னு சொல்லும்போது, அவங்களுக்கு புரமோஷன் குடுக்குறதோ, இல்ல பண மதிப்பிலான உதவிகள் ஐ மீன் பண மதிப்பிலான ஊக்குவிப்பு அவங்களுக்கு குடுக்குறதோ இந்த இடத்துல பண்ணலாம். ஸோ இது எல்லாம் பண்ணணும் அப்டின்னா, அவங்களுக்கு சரியான பொறுப்புடைமை குடுக்கப்பட்டிருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி, அத்தாரிட்டி அதிகாரமும், பொறுப்புடைமையும் ஒண்ணு. ஸோ இங்க வந்து அவங்களுக்கு முறையான பொறுப்புடைமை குடுக்கப்பட்டிருக்கும் போது, அதை நிறைவேற்றுவதில் அவங்க அதிக கவனம் செலுத்துவாங்க. இது எல்லாமே வந்து நான் இன்னும் மேலும், மேலும் என்னுடைய பணியை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது, கீழ் நிலையில இருந்து என்னுடைய ஊக்குவிப்பு, இல்ல என்னுடைய செயல்பாடு முறைகள் வந்து கீழ இருந்தாலும், ஒவ்வொரு விஷயமா எனக்கு கிடைக்க, கிடைக்க எனக்கு அது ஒரு ஊக்குவிப்பு முறையாக கிடைச்சு, முறையான ஊக்குவிப்பாக கிடைச்சு, நான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறுவதற்கும், பதவி உயர்வு பெறுவதற்கும், என்னுடைய தனித்திறனை வளர்த்துக் கொள்ளுவதற்கும், இந்த ஊக்குவிப்பு காரணிகள் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹெர்ஸ்பர்க் வந்து சொல்றார். அண்ட் கடைசியா உள்ளது கிறிஸ் ஆர்கர்ஸ். இப்ப இவரோட இது பார்த்தோம் அப்டின்னா, இப்ப நம்ம எப்படி ஜாப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் பணி நிறைவின்மை டிசாட்டிஸ்ஃபாக்ஷன் அப்டின்னு பார்த்தோமோ, மெச்சூரிட்டி இம்மெச்சூரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி முதிர்ச்சியின்மை, முதிர்வு கோட்பாடு அப்படிங்கிறதான். இந்த மெச்சூரிட்டி முதிர்வு நிலை அப்படிங்கிறது ஒரு பணியாளருக்கு எப்போ அ கிடைக்கும்? இல்ல எப்போ அந்த பணியாளர் வந்து அந்த முதிர்வு நிலையை அடைவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தான் பணி தன்னுடைய நிலை, இல்ல தன்னுடைய இலக்கை அவங்க முழுமையா அடையிறாங்க அப்படிங்கும்போது தான், அந்த தன்னிறைவு அப்படிங்கிறது வரும். ஸோ, இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள சிந்தனையாளர்கள் எல்லாமே எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய அடிப்படை தேவைகள ஃபர்ஸ்ட் நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய பாதுகாப்பு தேவை வரணும். இது எல்லாத்துக்குமே வந்து முதன்மையான காரணி வந்து பணம். பண ரீதியிலான அ விஷயங்கள் தான் வந்து பணியாளர்கள் பணிபுரியறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. ஆனா, அத வந்து அர்கரிஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா மறுக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கோட்பாட்டின்படி முதிர்ச்சியின்மை, முதிர்வு கோட்பாட்டின்படி, ஒரு நபரினுடைய வளர்ச்சி எப்போ முதிர்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு வந்து ஒரு எண்ட் ஃபேக்டரே கிடையாது. அது முடியறதுக்கான நிலையே வந்து கிடையாது. ஏன்னா, அது வந்து அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்து போறதுனால, அது தொடர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ, அப்ப அந்த தொடர்ச்சி இருக்கும்போது, முதிர்வு அப்படிங்கிறது நான் நான் வந்து என்னோட நீட்ஸ்ல ஃபுல்ஃபில் ஆயிட்டேன் அப்படிங்கிறது, ஒரு பணியாளருக்கு அ ஏற் அ
ஈஸியா கிடைக்கக்கூடிய நிலை கிடையாது. ஏன்னா, அவங்களுடைய டேலண்ட் வளர, வளர அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட, கூட அவங்களுடைய தேடுதல் இன்னும் அதிகமாக தான் இருக்குமே தவிர, இதோட எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு தன்னிறைவு நிலை வந்து ஒரு பணியாளருக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அ ஏற்கனவே உள்ள சிந்தனையாளர்கள் வந்து மக்கள வந்து எப்படி அவங்க அ அ காமிக்கிறாங்க, பிரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பணம் வேணும், பசி வேணும். இது எல்லாத்தையும் வந்து என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து எக்ஸஸா வந்து ஸ்பெண்ட் பண்றோம். இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் தான் பணியாளர்களை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுவதாக அர்கழிஸ் வந்து சொல்றார். சோ இந்த முதிர்ச்சி அப்படின்போது முதிர்ச்சியின்மை அல்லது முதிர்ச்சி அப்படின்போது, ஆ ஒரு பணியாளரினுடைய தனித்துவம், பணி நிபுணத்துவம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய ஒற்றுமை. கோஆர்டினேஷன் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன். அ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அ கட்டளை சங்கிலி யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்னு சொல்லும்போது, மேல்நிலையில இருந்து கீழ்நிலைக்கும், கீழ்நிலையில இருந்து மேல்நிலைக்கும் பணியாளர்களினுடைய பணியின் தன்மை கொண்டு போகுது அப்படிங்கிறது தான். இது எல்லாமே பழைய நிறுவன கொள்கைகளுக்கு பயன்படுத்துனாங்க. ஆனா, இப்ப உள்ள நவீன கால சூழ்நிலையில அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் தங்களுடைய பங்களிப்பு எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. சோ அப்ப இது ஊழியர்கள் நிறுவன தலைவர்களிடம் அவங்க எப்படி அவங்களுக்கு அவங்க சொல்றத கேட்டு அவங்களுக்கு முறையான மதிப்பு குடுக்குறாங்களோ, அதே மாதிரி அது சார்ந்த செயல்பாடுகளுக்கும் அவங்க தங்களுடைய பங்களிப்பை குடுக்கணும் அப்படிங்கிறது தான் அர்கழிஸோட கோட்பாடு. இப்போ இங்க ஒருத்தருக்கு ஒ ஒ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இடையில ஆ டேலண்ட் இருக்கு. இல்ல அவங்க சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் இல்ல அந்த இடத்துல. நம்ம பணிபுரியக்கூடிய இடத்துல பணி பாதுகாப்பு நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த நிறுவனம் பணியாளர்களுக்கு என்ன குடுக்குது அப்படின்னா, நிறுவனத்தின் மீதான அவநம்பிக்கைய தான் குடுக்குது. நம்பிக்கையின்மைய தான் வந்து குடுக்குது. சோ இப்ப இந்த நம்பிக்கையின்மை ஒரு நிறுவனத்தில ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது குழுவாக இருக்கட்டும் அல்லது அந்த நிறுவனத்தில் ஒட்டுமொத்தமாக பணிபுரியக்கூடிய பணியாளர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள், இல்ல மோதல்கள் இத வந்து பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறுவனமே வந்து ஏற்படுத்தி குடுக்குது. அப்போ இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்டின்னா, அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையை உருவாக்குது. சோ அப்ப அந்த சிக்கல தீர்க்கணும் அப்டின்னா, நிறுவனம் வந்து அதற்கான வழிமுறைகள் அதுக்கு தான் நம்ம சொல்றோம் முறையான கட்டமைப்பு இருக்கணும் அப்டின்னு சொல்றோம். முறையான கட்டமைப்பு இருக்கும்போது மட்டுமே அதில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு தேவையான விஷயங்கள் சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்க்கப்படும். சோ, இத நான் அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்னல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எதேச்ச அதிகாரம் மற்றும் வழிகாட்டுதல். அ இது வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பணியாளர்களே முறையான வழியில வழி நடத்தணும் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் தான். எதேச்ச அதிகாரம் அப்படின்னு சொல்றது, ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது ஒரு அதிகாரி, அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களை அவர்கள் விரும்பும் சூழ்நிலையில வச்சுக்கணும். எனக்கு இந்த அட்மாஸ்பியர் ஓகே. இங்க இருந்து வேலை பார்த்தா நான் வந்து சாட்டிஸ்ஃபைடா வேலை பார்ப்பேன். என்னால வந்து புரொடக்ஷன வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். இல்ல என்னுடைய திறமைய இன்னும் வளர்த்துக்க முடியும். அதன் மூலமா நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலையை, பணிச் சூழ்நிலையை அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு, அது சார்ந்து இருக்கக்கூடிய பணிகளின் தன்மை, அவர்களுக்கு கீழ் நிலையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய திறன், இது எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு அவங்க முறையாக கீழ்ப்படிந்து நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த தொடர்புகள் எல்லாமே வந்து ஒரு நிறுவனத்துல இருந்துச்சு அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய தேவைகளை விட அதனுடைய அமைப்பு மற்றும் அதுல இருக்கக்கூடிய தலைமை பண்புடன் இருக்கக்கூடிய தலைமையின் செயல்பாடுகள் வந்து, அ அவங்களுடைய வேலையில அவங்களால செயல்படுத்த முடியும். இது அந்த தலைமையினுடைய ஆதரவிற்கு ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு தருவதற்கான ஒரு கால சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுக்குது, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்ப அர்கழிஸோட கான்செப்ட் படி அந்த முதிர்வு அப்படிங்கிறது
மனிதர்கள் கிட்ட அதிக பொறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அதிகமாகும்போது, பொறுப்புடைமை அதிகமாகும்போது, நான் வந்து என்ன வேலைகள் எல்லாம் செய்றேன், அதை எப்படி கையாளணும், அதை கையாளுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன? முக்கியமா முடிவெடுப்பதற்கான முடிவெடுப்பதில் என்னுடைய திறன்பாடு நான் எப்படி செயல்படுத்துறேன் அப்படிங்கிறது, அந்த முதிர்ந்த மனிதர்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு 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 ரெப்ரசன்டேஷன் காமிக்குது. முதிர்ச்சியின்மை, முதிர்வு. இந்த 2 நிலைகளுக்கான மனிதர்களினுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தான். முதிர்ச்சியின்மையில வந்து அவங்க ஆக்டிவா செயல்படாம சைலன்ட்டா இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து ஆக்டிவா இருப்பாங்க. முதிர்ச்சியின்மையில உள்ளவங்க வந்து ஆ இன்னொருத்தர சார்ந்தே வாழக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க. ஆனா இங்க முதிர்ச்சி அடைந்தவங்க வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு தனிப்பட்ட திறனை மேம்படுத்தணும் அப்படின்னா, அந்த அ பணியில பணிபுரியக்கூடிய உறுப்பினர்களினுடைய திறமையானது அந்த அமைப்பின் சார்பாக அமைப்பினுடைய முன்னேற்றத்தை வளர்ப்பதற்கு சிறப்பான முறையில் செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தனிப்பட்ட திறன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, மத்தவங்க கிட்ட இல்லாதது எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன். ஸோ அப்ப அத நான் என்ன கால சூழ்நிலையில் நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு முடிவு பண்றேன் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட். வணக்கம்.